ஸோ ஹே கைஸ், நான் வீடியோவில் வந்து நிறைய பேர் அதை ஃபுல் வெப்சைட்டாக பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தனால அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெப்சைட்டாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நாபாரில் பண்ணியிருக்கேன். அதாவது பேக்ரவுண்ட் கலரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தோன்றதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமேஜினேஷனை அதில் வந்து கொண்டு வாங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு நாபாரை வந்து நம்ம இப்படி தான் ரெடி பண்ணுவோம். ஸோ தனியாக தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கும். ஸோ ஹெடர் டேக் இருக்குல்லையா அதுக்குள்ளே இதை முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர அடுத்தடுத்த பேஜஸ் ஃபுல்லாமே செக்ஷனாக நம்ம வந்து பிரித்து வச்சுருப்போம். அதுக்கு ஒரு டேக் இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் டேக். ஸோ செக்ஷன் டேக்னா ஒன்றுமே கிடையாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் டேக் தான். பட் அதை HTML செமண்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இது சிம்பிளாக டிவ் தான். பட் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். செக்ஷன், மெயின் டேக், ஆர்டிகல் டேக், அசைட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு செக்ஷன்ன்றது ஒரு டிவ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் டிவ்வில் நார்மலாக என்ன பண்ணலாம், கிளாஸ் ஐடி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஐடி வந்து ஹோம்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மேலே நேப்பார் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வெறும் ஹேஷ் மட்டும் தான் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஹேஷ் பக்கத்தில் அந்த ஹோமுன்றதை அப்படியே கொடுத்துருங்க. கேஸ் என்ன கேஸில் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது இந்த இடத்துல வந்து ஹெச் வந்து கேப்ஸ் லெட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அங்கே கொடுக்கணும். ஸோ மாற்றி கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் போயிட்டு அந்த ஹோம் இருக்கிறத கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் செக்ஷனுக்கு வந்து எனக்கு வந்து டைரக்ட் ஆயிரும். ஸோ ரீடைரக்ட் ஆயிரும். இதை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை ஸ்டைல் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வித் அண்ட் ஹைட்டை வந்து ஃபுல்லாக வைக்கணும். ஃபுல்லாக மீன்ஸ் வித்தை வந்து 100% வச்சுட்டு ஹைட்டை வந்து நீங்கள் 100 வியூ போர்ட் ஹைட்டுக்கு வைக்க போகிறீங்க. ஸோ வியூ போர்ட் ஹைட்டாக என்னன்னு சொல்லி நான் யூனிட்ஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபுல் விண்டோவோட ஹைட்டை தான் வந்து வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வச்சா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. இப்படி ஸ்க்ரோல் ஆனால் வந்து அன்னியமாக இருக்கு இல்லையா ஹைட்டு. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ராப்ளம். அதாவது ஃபுல் விண்டோவோட ஹைட்டையுமே நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அது போக ஹெட்டர் அந்த இது வேறு இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து இப்போ சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செக்ஷன் வித் ஐடி ஹோம், அதாவது ஹேஷ் போட்டால் ஐடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அர்த்தம். ஸோ ஹைட்டை வந்து என்ன பண்ணுங்கள், கேல்சியில் கொடுக்க போகிறீங்க. ஸோ கேல்சியில் கொடுத்துட்டு 100 வியூ போர்ட் ஹைட் ஸ்பேஸ் மைனஸ் ஸ்பேஸ் அந்த நேபாவுடைய ஹைட் எவ்வளோ அதை போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். 60 பிக்சல். ஸோ அதாவது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வேறு டைப் ஆஃப் யூனிட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 100 வியூ போர்ட் ஹைட்டில் 60 வியூ போர்ட்டை வந்து எடுத்திருக்கோம். 60 பிக்சலை வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேபாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இதில் சப்ராக்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கள், ஃபீச்சர்ஸ்னு சொல்லி நான் வந்து செகண்ட் இதுக்கு மாற்றிக்கிறேன் செக்ஷனுக்கு. அதே மாதிரி 3வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட்டும், 4வது இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்குமே வந்து ரெட் கலரில் வந்து இருக்குது. ஸோ நான் அது வந்து என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணி ஒன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ செக்ஷன் வித் ஐடி ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் கலரை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவலாக தெரியும். ஸோ இது நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நான் வந்து இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா பேஜாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா கண்டென்ட்டையும் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான பேஜஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அதான் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமுக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சொல்லிட்டு செக்ஷனாக வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு அதை வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே வந்து கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிங்க், ரெட்டுன்னு சொல்லி ரேண்டமாக கலர்ஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி அந்த ஐடி நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் காப்பி பண்ணி வந்து லிங்க்கை நம்ம கொடுத்தோம்ல டேக் அங்கே போய் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது லிங்க் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணால் அந்த க்ரீன் கலர் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அபவுட் கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகுது. ஸோ கான்டாக்ட் கிளிக் பண்ணால் கூட ரெட் கலர் செக்ஷனுக்கு வந்து போகுது. பட் இந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ரீடைரக்ட் ஆகுறது, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு ஸ்க்ரோல் பிஹேவியர் வந்து ஸ்மூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் இந்த மாதிரி.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம அடுத்தடுத்து வர வீடியோலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேஜையுமே வந்து நம்ம கண்டென்ட்டெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஸ்டைல் பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடிட்ட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டெல்லாம் எடுத்து அதை எப்படி உள்ளே போட்டு நம்ம ஸ்டைல் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.